சுகுமார் யார்? யார் ஐயா சுகுமார்? அவர் ஒரு கான்ட்ராக்டர். நேசமணி. அந்த கான்ட்ராக்டர் நேசமணிக்கு என்ன தெரியும்? சாலை அமைக்க தெரியும், பாலம் கட்ட தெரியும். கட்டட கான்ட்ராக்ட் பத்தி ஏதாவது கேட்டீங்கன்னா தெரியும். அரசியல் களம் எப்படி இருக்கும்னு எப்படி அவருக்கு தெரியும்? ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி மக்களை பத்தி அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எப்பங்க அதிமுகக்குள்ள வர்றாரு? 2021 தான் ஐயா கான்ட்ராக்டர் நேசமணி அதிமுகக்குள்ளே வர்றாரு. வந்த உடனே அவரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. நான் கேட்குறேன், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது இதெல்லாம் நடந்திருக்குமா? இந்த மேல்விசாரம் பகுதி இருக்குல்லங்க, இதே மேல்விசாரம் பகுதியில் எந்த வேட்பாளர் அதிகமான வாக்குகளை பெறாரோ அதே வேட்பாளர் தான் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக கருதப்படுவார் இல்லையா? அப்ப மேல்விசாரம் சட்டமன்ற தொகுதியுடைய மேல்விசாரம் மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும். ஆனா மேல்விசாரத்திலேருந்து ஒருத்தரை தேர்வு செஞ்சு வேட்பாளராக நிறுத்திடவே கூடாது. ஏன் அப்படி? அது ஏன்? வாக்கு செலுத்துவதற்கு உரிமை இருக்கிறவனுக்கு வேட்பாளராக நிற்க உரிமை இல்லையா? நான் கேட்கிறேன், மேல் விசாரத்தை சேர்ந்த அதிமுக காரவங்கள ஒருத்தருக்கு கூட வேட்பாளரா போட்டியிடுறதுக்கு தகுதி இல்லையா? ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக காரவங்கள ஒருத்தருக்கு கூட வேட்பாளரா போட்டியிட தகுதி இல்லையா? யாருக்குமே தகுதி இல்லைன்னு காங்கிரஸ்ல இருந்து புதுசா கான்ட்ராக்டர் நேசமணியை பிடிச்சு கொண்டாந்து அவருக்கு எடுத்த உடனே அவர் மாவட்ட செயலாளர், எடுத்த உடனே அவருக்கு ரெண்டு முறை சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கிறீங்க. ஒன்றும் புரியலையே. 40 ஆண்டு காலமாக அதிமுக பயணிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா ரெட்டையில சின்னம்னு கையில பச்சை குத்துனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என் வீட்டில் எந்த நல்ல காரியம் நடந்தாலும் நான் அதிமுக வேட்டியை தான் கட்டுவேன். கல்யாணம், காது குத்து, இளவு, கருமாதி, காடாத்து எது நடந்தாலும் நான் அதிமுக கர வேட்டியை தான் கட்டுவேங்க கூடிய அதிமுக தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுவிட்டு கான்ட்ராக்டர் நேசமணி அவ்வளோ முக்கியமாக போயிட்டார். என்னத்த சொல்ல அந்த கட்சியை பற்றி?